ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பெரியபாளையம் கோயிலுக்கு தாங்க நாங்கள் போயிட்டுருக்கோம். இப்போ பசங்களுக்கு மொட்டை அடித்து காது குத்துறதுக்காக கோயிலுக்கு போயிட்டுருக்காங்க. 4:30 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பிட்டு அங்கே போகிறதுக்கு மணி 6 ஆகிடுச்சு. 6 மணிக்கு தான் நாங்கள் போனோம். அங்கே அப்போவே கோயில் ரஷ்ஷாக இருந்ததுன்னா அப்போ அதுக்கு முன்னாடி எத்தனை பேர் வந்திருப்பாங்கன்றதை பாருங்களேன். பொங்கல் வைக்கிற இடம் எல்லாமே ரஷ்ஷாக தான் இருந்தது. நாங்களே வெயிட் பண்ணி பொங்கல் வைக்கிற மாதிரி தாங்க இருந்துச்சு. ஒருத்தவங்க வச்சு முடிச்சதுக்கப்புறமா தான் நாங்கள் பொங்கல் வச்சோங்க. அம்மா அப்பா வந்ததுக்கப்புறம் மொட்டை அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் அதுக்குள்ளே பொங்கலும் வச்சுட்டு இருந்தாங்க அம்மா. இங்கே அம்மா அப்பா தம்பி எல்லோரும் வந்ததுக்கப்புறம் மொட்டை அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். லித்துக்கு இது 3வது மொட்டை, நிலனுக்கு தாங்க ஃபஸ்ட்டு மொட்டை. இது சரி 2 பேருக்கும் ஒன்றாவே காது குத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம். லித்து அவ்வளோவா அழலை, கொஞ்சம் சைலண்ட்டாகவே இருந்துட்டான். ஏன்னா முன்னாடியே அவன்கிட்ட சொல்லிட்டோம் மொட்டை அடிக்க போகிறோம் அப்படின்றதுனால கொஞ்சம் அவன் அழலை தெரிஞ்சிருச்சு. அதனால் அமைதியாக உட்காந்துட்டான். நிலனு தான் நான் பயந்துகிட்டே இருந்தேன். ஏன்னா அவன் அழ ஆரம்பித்தானா அவன் ப்ரீத் எடுக்காமல் அப்படியே மூச்சு எடுக்காமல் அப்படியே அழை இழுத்துகிட்டே போகுமா, அதனால் கொஞ்சம் பயந்துகிட்டே இருந்தேன். பட் ஆனால் நிலன் அந்தளவுக்குலாம் தொல்லை பண்ணலாங்க. கொஞ்சம் சைலண்ட்டாக அப்படியே அழுதுட்டு அப்படியே அமைதியாகவே இருந்துட்டான் மொட்டை அடிக்கிற வரைக்கும். ஒரு வழியாக மொட்டை அடிச்சுட்டு காது குத்துறதுக்கு வந்துட்டோங்க. எனக்கு இப்போ தாங்க பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. இவனுங்க இது வரைக்கும் பண்ணதெல்லாம் கூட பெருசாக தெரியல. இப்போ எப்படா அவனுங்க காது குத்தி முடிக்க போகிறானுங்க, எப்படி எப்படி அழ போகிறான்றது பயம்தான் ஜாஸ்தியாக இருந்தது. அந்த காது குத்துறவர் நிஜமாலுமே சொல்லக்கூடாதுங்க, நல்லா பண்ணார் அவர். ரொம்ப பொறுமையாகவே பசங்களுக்கு அந்த மார்க் போட்டு பண்ணார். லித்துக்கு நாங்கள் என்ன பிளான் பண்ணோன்னா ஸ்கூல் லீவ் விட்ட உடனே மொட்டை அடிச்சிடலாம். ஏன்னா குழந்த மொட்டை அடிச்சுட்டு வீட்டில் இருப்பான், ஒரு 2 மாதம் முடி வளர்ந்துடும் ஸ்கூலுக்கு போகிறதுக்குள்ள அப்படின்னு நினச்சோம். பட் ஆனால் எங்களுக்கு அந்த டைம் சரியாக அமையல. எங்களுக்கு கரெக்டாக மே மாதம் வந்ததுனால கத்திரியில் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் ஜூனில் பண்ணுற மாரி ஆயிடுச்சு. லித்து கொஞ்சம் சைலண்ட்டாகவே குத்திக்கிட்டாங்க காது. கொஞ்சம் அழுதான், பட் ஆனால் அவனை சமாதானப்படுத்தி குத்திட்டோம். அடுத்த டாஸ்க்கு நிலன். இவனை எப்படா சமாளிக்க போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். பட் நிலனா அந்த அளவுக்கெல்லாம் ரொம்ப தொல்லை பண்ணலங்க. குழந்தை கொஞ்சம் அது காது குத்தும் போது குழந்தைங்க அழுவாங்களே அந்த மாதிரி தான் அழுதான். பட் ஆனால் அவனும் கொஞ்சம் செட்டில் ஆகிட்டான் குழந்தை. நான் இவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் காலையிலே செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டேங்க. கோயிலில் எப்படி இருக்குமோ, குழந்தைங்க அழுதுகிட்டே இருப்பானுங்க, மொட்டை அடிக்கும் போது காது குத்தும் போது டயர்டாகிடுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு சத்து மாவு கஞ்சி காசு எடுத்துகிட்டு போயிருந்தேன் பசங்களுக்காக. ஆனால் அவனுங்க 2 பேருமே சாப்பிடல. சொல்லி வச்ச மாதிரி 2 பேருமே சாப்பிடல. அதை அப்படியே மீட் பண்ணிட்டாங்க. சரி நானே எனக்கு கொஞ்சம் சாப்பிட்டுட்டேன், கேர் ஆகிட போகுது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு பண்ணுற டென்ஷன்லேயே நமக்கு கேர் ஆகுதா, அதனால் நானே கொஞ்சோண்டு சாப்பிட்டேன். அதை ஓரளவுக்கு நாங்கள் சீக்கிரமாகவே முடிச்சிட்டோங்க. 8 மணிக்கெல்லாமே முடிச்சிட்டோம். சாமி பக்கத்துக்கு கொஞ்சம் ரஷ்ஷாக இருந்தது. சரி வீட்டுக்கு சீக்கிரமாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஸ்பெஷல் டோக்கனில் தான் சாமி பார்த்துருந்தோம். நாங்கள் ஃபங்க்ஷன் ரொம்ப சிம்பிளாக தாங்க பண்ணியிருந்தோம். நாங்கள் ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்க கூட கூப்பிடல. நாங்கள் சரி எல்லாருமே எங்கள் அக்கா தங்கச்சி அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் வீட்டோட பிரதர்ஸ் அவங்கள மட்டும் தான் நாங்கள் இன்வைட் பண்ணியிருந்தோம் ஃபங்க்ஷனுக்கு. எல்லோரையும் வீட்டுக்கு தாங்க வர சொல்லியிருந்தோம். கோவிலுக்கு நாங்கள் யாருமே கூப்பிடல. சரி வெயில் எங்கே கஷ்டப்பட்டு வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கோவிலுக்கு யாருமே கூப்பிடலங்க. அம்மா அப்பா எடுத்துகிட்டு வந்த சீரியை நாங்கள் வீட்டுக்கு தான் சாமிக்கிட்ட வச்சோம். நாங்கள் ஒரு வழியாக முடிச்சிட்டோங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.